ராகமாக தேவனை துதிக்கவா. கரங்களை தட்டி பாடுவோம், குதித்து குதித்து ஆடுவோம். இயேசுவின் நல்வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளுவோம். தாளம் கொட்டி முழங்குவோம், நம்ம ஊரெல்லாம் போய் சொல்லுவோம். வார்த்தையான இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுவோம். வார்த்தையான இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று அறிந்து கொள்வாயா. இதை யோவான் 1:1 சொல்லுது, தெரிந்து கொள்வாயா. இதை யோவான் 1:1 சொல்லுது, தெரிந்து கொள்வாயா. மனப்பாட வசனம். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:25. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனமிருந்தி குணமடைவீர்கள். அப்போஸ்தலர் 3:20. நன்றி. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலின் அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. கர்த்தர் நலக்கி தருகிறார், வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞாயிற்று கிடையாதா, வாயிலிருந்து அறிவு ஊட்டி வரும். நீலப்பொழிவு 2:6. பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்தபடியாக SBS ஆனுவல் ரிப்போர்ட் வாசிக்க திருமதி ஜெனிஃபர் அவர்களை அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். SBS 2025 அறிக்கை. இந்த வருடம் SBS கடவுளின் வார்த்தை என்ற மைய தலைப்பில் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்றது. இந்த வருடம் SBSயில் 118 பிள்ளைகளும் 11 ஆசிரியைகளும் 6 தன்னார்வ ஊழியர்களும் பங்கு பெற்றனர். 3ஆம் தேதி அறிமுக நாளாக அனுசரிக்கப்பட்டது. 4ஆம் தேதி ப்ளூ டேயாக கொண்டாடப்பட்டது. 5ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடப்பட்டது. அன்றைய நாளில் நட்பு குறித்த வேத வசனங்களை தேடி வாழ்த்து அட்டைகள் செய்து பிள்ளைகள் தங்கள் நண்பர்களுக்கு கொடுத்து அன்பினை பரிமாறிக்கொண்டார்கள். 6ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டது. தங்களுடைய வகுப்பு ஆசிரியர்களுக்கு
வேத வசன அட்டைகள், பரிசு பொருட்களை பிள்ளைகள் கொடுத்து மகிழ்ந்தார்கள். 7ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினம் என்ற அடிப்படையில் நம்முடைய ஆலய வளாகத்தில் 10 மரக்கன்றுகள் பிள்ளைகளால் நடப்பட்டுள்ளது. 8ஆம் தேதி கர்த்தருக்கு கொடுக்கும் நாள் என்பதால் பிள்ளைகள் காணிக்கை படைத்தார்கள். அந்த காணிக்கை நமது கிராம சபைகளில் உள்ள பிள்ளைகளின் கல்வி செலவிற்காக வரும் காலங்களில் நம் சபை குருவின் ஆலோசனைப்படி பயன்படுத்தப்படும். 9ஆம் தேதி சாட்சியின் நாளாக கொண்டாடப்பட்டது. பிள்ளைகள் கடந்த வருடத்திலும் SBS நாட்களிலும் தங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொண்டார்கள். 10ஆம் தேதி பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பாடல்கள், வேத வசனங்கள், கதைகளை ரெவரண்ட் இமானுவேல் ஐயா அவர்களும், ரெவரண்ட் டீனா அம்மா அவர்களும், மிஸ்ஸஸ் புனிதா ஜோப் நாணையா அம்மா அவர்களும் ஆய்வு செய்தனர். ஒவ்வொரு நாளும் சபைகுரு அவர்களும், உதவி சபைகுரு அவர்களும், PC செயலர், பொருளர், ஓய்வு நாள் பள்ளி, சபை சங்க பொறுப்பாளர் மற்றும் பிற சபை சங்க உறுப்பினர்கள் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி உதவி செய்தனர். பிள்ளைகளுக்கு தேவையான சிற்றுண்டி, மதிய உணவு, பரிசு பொருட்களை கொடுத்து நம்முடைய திருச்சபை மக்கள் மிகுந்த உதவியாக இருந்தனர். நன்றி. அடுத்தபடியாக கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பம். முதலாவதாக பிகினர் பிள்ளைகளை ஓடிவா நீ ஓடிவா. ஓடிவா நீ ஓடிவா, SBSக்கு ஓடிவா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு வசனத்தை கேட்கவா. மீண்டும் சந்தோஷமாக உற்சாகமாக தேவனை துதிக்கவா. மீண்டும் சந்தோஷமாக உற்சாகமாக தேவனை துதிக்கவா. கரங்களை தட்டி பாடுவோம், இப்ப குதித்து குதித்து ஆடுவோம். இயேசுவின் நல்வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளுவோம். தாளம் கொட்டி முழங்குவோம், நம்ம ஊரெல்லாம் போய் சொல்லுவோம். வார்த்தையான இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுவோம். வார்த்தையான இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று அறிந்து கொள்வாயா. இதை யோவான் 1:1 சொல்லுது, தெரிந்து கொள்வாயா. இதை யோவான் 1:1 சொல்லுது, தெரிந்து கொள்வாயா. கரங்களை தட்டி பாடுவோம், இப்போ குதித்து குதித்து ஆடுவோம். இயேசுவின் நல்வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளுவோம். தாளம் கொட்டி முழங்குவோம், நம்ம ஊரெல்லாம் போய் சொல்லுவோம். வார்த்தையான இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுவோம். வார்த்தையான இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுவோம். வார்த்தையான இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுவோம். அடுத்தபடியாக வசனம் சத்தியம் இதோ 119 கடவுளுடைய வார்த்தை பரிசுத்தமாயாக்கும். கடவுளுடைய வார்த்தை வழிகாட்டும். கடவுளுடைய வார்த்தை நம்ப தாங்கிறது. கடவுளுடைய வார்த்தை இறுதி அதிகாரம் உள்ளது.
கடைசி வார்த்தை அந்திக்காத பிரார்த்தனை. கடவுளுடைய வார்த்தை விசுவாசி. கடைசி வார்த்தையை கீழ்ப்படி. உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. 17. ரட்சிப்பு கட்டுறது சங்கீதம் 3:8. மனம் திரும்புக, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மத்தேயு 3:2. இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 2 ராஜாக்கள் 20:5. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 38:8. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 17:2. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீங்கள். மத்தேயு 6:8. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. கர்த்தரோட வார்த்தை நில்லு. சத்திய யோனாவோட கதையை தம்பி சொல்லுவான், கேட்டுக்கோங்க. நினிவேன்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டில் எல்லாருமே பாவம் செஞ்சாங்களா. ஏசப்பா அதை பார்த்துட்டே இருந்தார். ஏசப்பா அதை பார்த்துட்டே இருந்ததுனால இன்னும் 40 நாளில் அவங்க நாடை அழிக்க போகிறேன்னு சொன்னார். அதை யோனா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டு நினிவே நாடோட ராஜா கிட்ட சொல்ல சொன்னார். நினிவே நாடோட ராஜா கிட்ட யோனா தீர்க்கதரிசி போய் சொன்னோன்னே நினிவே நாடோட ராஜா பயந்து எல்லாரையும் சாம்பலில் உட்கார சொல்லி ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறமா ஏசப்பா அவங்களுக்கு விடுதலை தந்தார். இதே மாதிரி தான் நம்மளே ஏதாச்சும் ரொம்ப நேரமாக தான் தப்பு செஞ்சுட்டு இருந்தோன்னா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுருந்தோம். கேட்கலன்னா அவர் விடுதலை கொடுப்பாரு, கேட்டோன்னா விடுதலை கொடுப்பாரு. நைட்டு மீன் பிடிக்கிறதுக்கு 4 பேர் வந்தாங்கண்ணா. அவங்க பேர் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு. நைட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வலையை தூக்கி போட்டாங்களாம். வலையை தூக்கி எட்டப்போ ஒரு மீனும் சிக்கலையா. காலையில் கடற்கரை வந்தப்போ ஏசப்பா எல்லாத்தையும் பேசினாங்களாம். அதுக்கப்புறம் ஏசப்பா போட்டில் ஏறி ஒரு தூக்கி போட சொன்னாங்க. அந்திரேயாவும் பேதுருவும் இப்போ வலையை தூக்கி போட்டப்போ 51 மீன் கட்டினான். ஏசப்பாக்கு கீழ்ப்படி நம்மளும்
அடுத்தபடியாக பிரைமரி சாங். நாள் 3. இந்த நாளின் தலைப்பு கடவுளுடைய வார்த்தை பரிசுத்தமாக்கும். பரிசுத்த கடவுளின் பரிசுத்த வார்த்தையே வேதாகமம். பரிசுத்தமாக வாழ்ந்திட வேண்டும் வேதாகமம். பரிசுத்த கடவுளின் பரிசுத்த வார்த்தையே வேதாகமம். பரிசுத்தமாக வாழ்ந்திட வேண்டும் வேதாகமம். பாவிகளோடு நடவாமலும் பரியாசக்காரரோடு நில்லாமலும். பாவிகளோடு நடவாமலும் பரியாசக்காரரோடு நில்லாமலும். துன்மார்க்கரோடு சேராமலும் காப்பாற்றும் இந்த வேதாகமம். துன்மார்க்கரோடு சேராமலும் காப்பாற்றும் இந்த வேதாகமம். பரிசுத்த கடவுளின் பரிசுத்த வார்த்தையே வேதாகமம். பரிசுத்தமாக வாழ்ந்திட வேண்டும் வேதாகமம். பாவத்தை கண்டத்து உணர்த்திவிடும். பாவத்தின் கொடுமையை எடுத்து சொல்லும். பாவத்தை கண்டித்து உணர்த்திவிடும். பாவத்தின் கொடுமையை எடுத்து சொல்லும். இயேசுவின் சிலுவை அன்பை சொல்லி மனம் திரும்ப உன்னை வழி நடத்தும். இயேசுவின் சிலுவை அன்பை சொல்லி மனம் திரும்ப உன்னை வழி நடத்தும். பரிசுத்த கடவுளின் பரிசுத்த வார்த்தையே வேதாகமம். பரிசுத்தமாக வாழ்ந்திட வேண்டும் வேதாகமம். பரிசுத்த கடவுளின் பரிசுத்த வார்த்தையே வேதாகமம். பரிசுத்தமாக வாழ்ந்திட வேண்டும் வேதாகமம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாலும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. உங்கள் பாவங்கள் நிறுத்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுவீங்கள். அப்போஸ்தலர் 3:20. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவரையோ தூரத்திலிருந்து அறிகிறார். சங்கீதம் 138:6.
கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 33:4. பலியை பார்த்தும் கீழ்ப்படிதலும் மாட்டுக்கடாக்களின் இன்னத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். 1 சாமுவேல் 15:22. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவர் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. என் மகனே மகளே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நீதிமொழிகள் 4:10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிவார், இது நியாயம். எபேசியர் 1. உங்கள் கைகளை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம். ஜூனியர் ஏ செக்ஷன். ஜூனியர் ஏ செக்ஷன் ஆக்ஷன் சாங். தந்தானே ஒப்பு கொடுக்க வந்தேனே, அருள்நாதர் வார்த்தையத்தான் நம்பி வந்தேனே. தந்தானே ஒப்பு கொடுக்க வந்தேனே, அருள்நாதர் வார்த்தையத்தான் நம்பி வந்தேனே. இயேசு ராஜா இறங்கி வந்தார், இயேசு ராஜா இறங்கி வந்தார், மாம்சமாகி மனிதனானார், எனக்காக ஜீவன் அளித்தவர், என்னுடனே எப்பவும் இருப்பவர், எனக்காக ஜீவன் அளித்தவர், என்னுடனே எப்பவும் இருப்பவர். தந்தானே ஒப்பு கொடுக்க வந்தேனே, அருள்நாதர் வார்த்தையத்தான் நம்பி வந்தேனே. தந்தானே ஒப்பு கொடுக்க வந்தேனே, அருள்நாதர் வார்த்தையத்தான் நம்பி வந்தேனே. உயிர்த்தெழுந்த இயேசு சுவாமி, உயிர்த்தெழுந்த இயேசு சுவாமி, அழிவில்லாத நம்பிக்கையானார், புது வாழ்வு அளிக்க வந்தவர், என் பிரியமான இயேசு ரட்சகர், புது வாழ்வு அளிக்க வந்தவர், என் பிரியமான இயேசு ரட்சகர். தந்தானே ஒப்பு கொடுக்க வந்தேனே, அருள்நாதர் வார்த்தையத்தான் நம்பி வந்தேனே. தந்தானே ஒப்பு கொடுக்க வந்தேனே, அருள்நாதர் வார்த்தையத்தான் நம்பி வந்தேனே, அருள்நாதர் வார்த்தையத்தான் நம்பி வந்தேனே. தந்தானே ஒப்பு கொடுக்க வந்தேனே, அருள்நாதர் வார்த்தையத்தான் நம்பி வந்தேனே. தந்தானே ஒப்பு கொடுக்க வந்தேனே, அருள்நாதர் வார்த்தையத்தான் நம்பி வந்தேனே. தந்தானே ஒப்பு கொடுக்க வந்தேனே, அருள்நாதர் வார்த்தையத்தான் நம்பி வந்தேனே. அடுத்தபடியாக ஜூனியர் பி செக்ஷன்.
இந்த நாளின் தலைப்பு கடவுளின் வார்த்தை வழிகாட்டும். சிக்கு புக்கு ரயில் என்ஜின் பாதை காட்டுது பார். தேவ வசனம் தேவ வார்த்தை பாதை காட்டிடுமே, ஜீவ பாதை காட்டிடுமே. அனுதினமும் நீ ஜெபித்திடு, ஆயக்காரன் போல் தாழ்மையாய். அனுதினமும் நீ ஜெபித்திடு, ஆயக்காரன் போல் தாழ்மையாய். வேத வசனம் வாசித்திடு, அது காட்டும் வழியில் நடந்திடு. வேத வசனம் வாசித்திடு, அது காட்டும் வழியில் நடந்திடு. சிக்கு புக்கு ரயில் என்ஜின் பாதை காட்டுது பார். தேவ வசனம் தேவ வார்த்தை பாதை காட்டிடுமே, ஜீவ பாதை காட்டிடுமே. தாழ்மையுடன் சேவை செய்திடு, மன்னித்து தேவ இரக்கம் பெறு. தாழ்மையுடன் சேவை செய்திடு, மன்னித்து தேவ இரக்கம் பெறு. அன்புடன் பிறரிடம் பழகிடு, ஆயத்தப்படு தேவராஜ்யத்திற்கு. அன்புடன் பிறரிடம் பழகிடு, ஆயத்தப்படு தேவராஜ்யத்திற்கு. சிக்கு புக்கு ரயில் என்ஜின் பாதை காட்டுது பார். தேவ வசனம் தேவ வார்த்தை பாதை காட்டிடுமே, தேவ பாதை காட்டிடுமே, ஜீவ பாதை காட்டிடுமே. வழிகாட்டும் வார்த்தை, வாழ வைக்கும் வார்த்தை, நம் பிதாவின் வார்த்தை, ஒளி வீசும் வார்த்தை. வழிகாட்டும் வார்த்தை, வாழ வைக்கும் வார்த்தை, நம் பிதாவின் வார்த்தை, ஒளி வீசும் வார்த்தை. பாதை காட்டும் வார்த்தை, நம் இயேசுவின் வார்த்தை, பாவிக்கு வழிகாட்டும் பரமனின் வார்த்தை. பாதை காட்டும் வார்த்தை, நம் இயேசுவின் வார்த்தை, பாவிக்கு வழிகாட்டும் பரமனின் வார்த்தை. வழிகாட்டும் வார்த்தை, வாழ வைக்கும் வார்த்தை, நம் பிதாவின் வார்த்தை, ஒளி வீசும் வார்த்தை. வழிகாட்டும் வார்த்தை, வாழ வைக்கும் வார்த்தை, நம் பிதாவின் வார்த்தை, ஒளி வீசும் வார்த்தை. உனக்கும் எனக்கும் தேவன் தந்த வார்த்தை, வேத புத்தகம் எங்கும் நிறைந்திருக்கும் வார்த்தை. உனக்கும் எனக்கும் தேவன் தந்த வார்த்தை, வேத புத்தகம் எங்கும் நிறைந்திருக்கும் வார்த்தை. அதை திறந்தால் தினம் பிறக்கும் புது பாதை, தினம் சுமந்தால் நம்மை உயர்த்திடும் வார்த்தை. அதை திறந்தால் தினம் பிறக்கும் புது பாதை, தினம் சுமந்தால் நம்மை உயர்த்திடும் வார்த்தை. வழிகாட்டும் வார்த்தை, வாழ வைக்கும் வார்த்தை, பிதாவின் வார்த்தை, ஒளி வீசும் வார்த்தை. வழிகாட்டும் வார்த்தை, வாழ வைக்கும் வார்த்தை, நம் பிதாவின் வார்த்தை, ஒளி வீசும் வார்த்தை. அடுத்தபடியாக ஜூனியர் மனப்பாட வசனம். ஜூனியர் ஜூனியர் மனப்பாட வசனம். அன்புள்ள பெற்றோர்களே, உங்கள் இரு கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்களா. அப்போ தான் அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அப்படியே நம்ம அமைதியாக இருந்தோன்னா பிள்ளைங்க அமைதியாகிடுவாங்க. அவங்கள பார்க்க தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. மச்சான் விழுந்து விழுந்து இருக்கிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும்
இருக்கிற ஜீவனுள்ளமான தேவ வசனமெல்லாம் அழிவுள்ள வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:23. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இருதயத்தில் வைத்தேன். சங்கீதம் 119:11. அதற்கு அவர், தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுவீர்கள். லூக்கா 11:28. உம்முடைய வசனம் எங்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. 19:105. உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 119:42. புல் உலர்ந்து பூ நம் தேவனுடைய வசனமே. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருக்கிறதாக. கொலோசியர் 3:16. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17. நம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். 1 யோவான் 5:3. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உம்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. உம்முடைய வசனம் காதல் தீமை பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதம் 119:105. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உமக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. தேவ வாக்கியங்களை எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டு இருக்கிறது. 2 தீமோத்தேயும் 3:4. கைகளை உற்சாகமாக தட்டலாமே. இத்தனை பேர் இருக்கீங்க, எவ்வளவு கை தட்டலாம். உடம்புக்கு நல்லது, கை தட்டுங்க பிள்ளைகளுக்காக. இந்த சைடில் இந்த டீச்சர்ஸு பின்னாடி இருக்கிறவங்கள மறைக்காமல் கொஞ்சம் ஓரத்தில் நில்லுங்க. அப்படி ஓரத்தில் நில்லுங்க. ஜூனியர் வில்லியம் டிண்டேல் மிஷனரியின் வாழ்க்கை வரலாறு. வில்லியம் டிண்டே 1794 ஆண்டு இங்கிலாந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவர் பெற்றோர் தாமஸ் டிண்டேலுடன் பிறந்தோர் 3 பேர். வில்லியமின் தம்பி ஜான் டிண்டேல் அவருக்கு மொழிபெயர்ப்பு பணிக்கு உதவி செய்தார். வில்லியம் டிண்டேல் சிறையிலிருந்தபோது வேத புத்தகத்தை மொழிபெயர்த்தார். கிறிஸ்துவுடனே மரித்தோமானால் கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுவோம் என்று கூறினார். டிண்டேல் புதிய ஏற்பாட்டை ராஜேந்திரன் எங்கிருந்தாலும் தயவுசெய்து உடனடியாக முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கோயில் பிள்ளை எங்கிருந்தாலும் தயவுசெய்து முன்னாடி வாங்க. டிண்டேல் புதிய ஏற்பாட்டின் ஆங்கிலத்தில் 1526 ஆண்டு மொழிபெயர்த்தார். ஓம்ஸ் பட்டணத்தில் தொடரப்பட்டது. 1526 ஆண்டு அச்சிடப்பட்ட வேதாகமம் இங்கிலாந்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. வில்லியம் டிண்டேல் ஒரு கழுமரத்தில் கட்டினார்கள். முதலாவது அவர் தூக்கிலிட்டார்கள். பின்பு அவரை
தீ வைத்து எரித்தார்கள். டிண்டேல் மரிப்பதற்கு முன், இறைவா, இங்கிலாந்து மன்னரின் கண்களை திறந்தருளும் என்று கெஞ்சினார். நன்றி. அடுத்தபடியாக இன்டர்மீடியட் கேர்ள்ஸ் பாய்ஸ் ஆக்ஷன் சாங். இன்டர்மீடியட் பாய்ஸ் ஆக்ஷன் சாங். பாய். ஹலோ 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 அவ்வளோ. நாள் 10. இந்த நாளுக்கான தலைப்பு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். கானா ஊரில் ஒரு கல்யாணம். டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். ஏசப்பா கலந்து கொண்ட கல்யாணம். டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். விருந்தெல்லாம் நடந்தது, அது திராட்சரசம் குறைஞ்சது. விருந்தெல்லாம் நடந்தது, அது திராட்சரசம் குறைஞ்சது. பின்னாடி வந்தவங்களுக்கு திராட்சரசம் காலியா. பின்னாடி வந்தவங்களுக்கு திராட்சரசம் காலியா. டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். கானா ஊரில் ஒரு கல்யாணம். டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். சிஷரும் மரியம்மாலும் இயேசுவிடம் வந்தாங்க. திராட்சரசம் காலின்னு கவலையோடு சொன்னாங்க. சிஷரும் மரியம்மாலும் இயேசுவிடம் வந்தாங்க. திராட்சரசம் காலின்னு கவலையோடு சொன்னாங்க. டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். கானா ஊரில் ஒரு கல்யாணம். டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். இயேசுவும் கச்சாடிய கொண்டு வர சொன்னாரு. தண்ணீரை ஊற்றி அதில் நிரப்பிடுங்க என்றாரு. இயேசுவும் கச்சாடிய கொண்டு வர சொன்னாரு. தண்ணீரை ஊற்றி அதில் நிரப்பிடுங்க என்றாரு. டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். கானா ஊரில் ஒரு கல்யாணம். டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். உடனே கீழ்ப்படிந்து சொன்னபடி செஞ்சாங்க. சுவையுள்ள திராட்சரசமாய் தண்ணீரோ மாறியது. உடனே கீழ்ப்படிந்து சொன்னபடி செஞ்சாங்க. சுவையுள்ள திராட்சரசமாய் தண்ணீரோ மாறியது. டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். கானா ஊரில் ஒரு கல்யாணம். டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். கர்த்தரின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்திட்டா உன் வாழ்வு இடித்திடுமே, பிறருக்கெல்லாம் உதவிடுமே. கர்த்தரின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்திட்டா உன் வாழ்வு இடித்திடுமே, பிறருக்கெல்லாம் உதவிடுமே. டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும். கானா ஊரில் ஒரு கல்யாணம். டும் டக் டுடுடும் டும் டக் டுடுடும் டும். 1. கடவுளுடைய வார்த்தை சத்தியத்தை வெளிப்படுத்தும். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரோமர் 3:23-24. நாள் 2. கடவுளுடைய வார்த்தை ரட்சிக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. கடவுளுடைய வார்த்தை பரிசுத்தமாக்கும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறனால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நாள் 4. கடவுளுடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும். மரித்தோர் தேவகுமாரருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 5:25.
நாள் 5 கடவுளுடைய வார்த்தை வாழ வழிகாட்டும். கடவுளுடைய வார்த்தை வாழ வழிகாட்டும். சொல்லுடி 4 இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தருக்குள் ஹலோ ஹலோ 4 கடவுளுடைய வார்த்தை நம்பத்தக்கது. ஆதிமுதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் என் கண்களால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். 1 யோவான் 1:1. 4:7 கடவுளுடைய வார்த்தை இறுதி அதிகாரம் உள்ளது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105. 4:8 கடவுளின் வார்த்தை தியானி. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனிக்கும்படியெல்லாம் அப்போ 4:9 கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. ஹலோ ஹலோ 4:9 கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். லூக்கா 1:45. ஹலோ 4:10 கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. தம்மை தாமே வேற்றுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி வைத்து வைத்தேன். 19. உன்னுடைய வசனம் என் பாதத்துக்கு தீபம், என் வழிக்கு தீபமாக இருக்கிறது. வசனம் 119:505. மரித்தோருக்கு தேவகுமாரோட சத்தம் வரும் காலம் வரும், அது இப்போது வந்திருக்கிறது. அது கேட்கிறவர் பிழைப்பார் என்று உனக்கு மெய்யாகவே சொல்கிறேன். சங்கீதம் 119:58. அடுத்தது இன்டர்மீடியேட் கேர்ள்ஸ் டான்ஸ். இன்டர்மீடியேட் கேர்ள்ஸ் டான்ஸ். அம்மா பெரிய பிள்ளைய கொஞ்சம் வேக வேகமாக வந்தீங்கன்னா பேரண்ட்டு நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறக்கு வசதியாக இருக்கும். ப்ளீஸ், நல்ல பிள்ளைங்க.
மெமரி verse. நாள் ஒன்று கடவுளுடைய வார்த்தை சத்தியத்தை வெளிப்படுத்தும். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்களோ அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். மத்தேயு 7:13-14. நாள் 2 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:21. நாள் 3 கடவுளுடைய வார்த்தை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. நாள் 7 நாள் 4 கடவுளுடைய வார்த்தை ஆசீர்வதிக்கும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. நாள் 5 கடவுளுடைய வார்த்தை வாழ வழிகாட்டும். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. நாள் 6 கடவுளுடைய வார்த்தை நம்பத்தக்கது. நியாயப்பிரமாணங்கள் ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். மத்தேயு 5:17. நாள் 7 கடவுளுடைய வார்த்தையே இறுதி அதிகாரம் உள்ளது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழியுண்டு, அதன் முடிவே மரண வழியே ஆகும். நீதிமொழிகள் 16:25. பிட்டி பேப்பர் கையில் வச்சிருக்கான் பாரு. நாள் 8 கடவுளுடைய வார்த்தையை தியானி. நீங்கள் என்னிடத்திலும் என் வார்த்தை உங்களிடத்திலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. நாள் 9 கடவுளுடைய வார்த்தையை விசுவாசி. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:20-21. நாள் 10 கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிற மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள். யாக்கோபு 2:21. தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வருகிறார்கள் சீனியர் கேர்ள்ஸ். ஹலோ 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 அனைத்தும்
கிறிஸ்துவுக்கே. ஐம்பூலங்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா, வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கவலை இருந்திருக்கும். பள்ளி விடுமுறை விடப்போது என்னடா பண்ணுறது, இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம பராமரிக்கிறதுன்னு நினச்சிருப்பாங்க. இருப்பினும் சிறப்பாக இந்த எஸ்பிஎஸ் வகுப்புகளிலே கடந்த 9 நாட்களாக நல்லதொரு தேவ செய்திகளையும் தேவனை துதித்து பாடுகின்ற பாடல்களையும் வசனங்களையும் நல்ல கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், சிறப்பாக ஒருங்கிணைத்த எஸ்பிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், இதை தலைமையேற்று நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆயர், உதவி ஆயர், முன்னாள் ஆயர்கள், பயிற்சியாளர் அனைவருக்கும், ஆயர் அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த எஸ்பிஎஸ் காலங்களிலே அவர்கள் செய்த பயிற்சியை, நல்ல ஆய்வுகளை செய்த முன்னாள் ஆயர் அவர்களுக்கும், அந்த ஆய்வுகளை மேற்கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இந்த 9 நாட்களும் அவர்களுக்கு தேவையான உணவுகள், ஸ்நாக்ஸ் மற்றும் அனைத்து காரியங்களிலும் சபை மக்கள் அனைவரும் சிறப்பாக பங்கு பெற்று அதற்கு தேவையான நன்கொடை வழங்கியுள்ளார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதேபோல் திருச்சபையுடைய சபை சங்கமும், சபையினுடைய பொருளாளர், சபை சங்க அங்கத்தினர்கள், இந்த எஸ்பிஎஸ்னுடைய பொறுப்பாளர் ஜெய் விஜய் மற்றும் பல்வேறு நபர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருப்பதால் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கனகா ஜாஸ்பர் அவர்கள். கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா வருடங்களைப் போல வருடமும் மிகவும் சிறப்பாக எஸ்பிஎஸ் வகுப்புகள் நடைபெற உதவி செய்த தேவாதி தேவனை முதலாவதாக நான் நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக இதற்கு அனுமதி வழங்கிய சபைகுரு அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக ஆலோசனை வழங்கினாங்க, எப்படி நடத்தணும், என்ன பண்ணணும்னு சொல்லி அழகாக பிளான் பண்ணி கொடுத்தாங்க. நம்மளுடைய எஸ்பிஎஸ் வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக டீச்சர்ஸ் ஐயா, நம்மளுடைய பிசி மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணோம். ஸோ நம்முடைய குழந்தைகளுக்காக இதை நடத்துவதற்கு முன்பாக எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்துவதற்காக முதலாவது ஒரு நாள் உபவாசம் நாங்கள் இருந்து எல்லாருமே அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஸோ அதில் இருந்து ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல ஆலோசனைகளை வழங்கி எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கும், உதவி சபைகுரு அம்மா அவர்களுக்கும், ஐயரம்மா அவர்களுக்கும் என்னுடைய மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்ததாக சபை சங்க செயலர், பொருளர், அப்புறம் ஓய்வு நாள் பள்ளி பொறுப்பாளர் மற்றும் சபை சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம், நல்லா பண்ணுறீங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. எங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்திய, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்திய சபை சங்க செயலர், பொருளர் எல்லாருக்கும் மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்ததாக அக்கௌண்டன்ட் சுரேஷ் அண்ணா, நாங்கள் எப்பெல்லாம் வந்து எங்களுக்கு பண உதவிகள் கேட்டோமோ எங்களுக்கு அந்த பண உதவிகளை அளித்தாங்க. அக்கௌண்டன்ட் அண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த எஸ்பிஎஸ் இவ்வளவு சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் வேணும், அர்ப்பணிப்புள்ள
11 ஆசிரியைகள் இந்த வருடம் நம்ம கூட இருந்தாங்க. எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த டைமுக்கு நீங்கள் வரணும்னா அந்த டைமுக்கு இருப்பாங்க. இவ்வளோ நேரம் என் கூட இருப்பாங்க. அவ்வளோ அழகாக பிள்ளைகளை கருத்துமாக பார்த்து, ஒரு பிள்ளைய 2 பிள்ளையவே நம்மளால் வீட்டில் வச்சிருக்க முடியாது, குறும்பு தாங்க முடியலன்னு சொல்லுவோம். பிகினரில் 24 குழந்தைகள் இருந்தாங்க. 24 குழந்தைகளுக்கு 2 ஆசிரியைகள் தான். அந்த 2 பேரும் அவ்வளோ அழகாக அந்த குழந்தைகளை வழி நடத்தினாங்க. பிரைமரியில் 20 குழந்தைகள் ஒரே ஆசிரியை பார்த்தாங்க. ஸோ அந்த குழந்தைகளை ரொம்ப குறும்பு, ஆனால் ஸ்கூலாக இருந்தால் கூட மிரட்டலாம், இங்கே மிரட்டவும் முடியாது. அவ்வளவு அன்பாக அந்த குழந்தைகளை கொண்டு போகணும். பொறுமையோடு கூட இந்த ஊழியத்தை நிறைவேற்றிய இந்த ஊழியத்திற்கு மிக முக்கியமான அத்துணை ஆசிரியைகளுக்கும் நான் என்னுடைய சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வாலண்டியர்ஸ் அப்படின்னா யூத் முன்னாடி வருவாங்க. நமக்கு 3 வாலண்டியர்ஸ், அதாவது வாலண்டியர்ஸ் நிறைய தம்பிமாரின் கூட இருந்தாங்க. அதில் 3 பேர் மிக முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். மிஸ்டர் அப்புராஜ், மிஸ்டர் குமார், மிஸ்ஸஸ் மரியம். இவங்க 3 பேரும் இந்த ஆலய வளாகத்தை சுத்தமாக வைத்திருப்பதுக்கு உதவி செய்தாங்க. ஒரு இடத்துல குப்பை இல்லாமல் உடனே போய் கூட்டுவாங்க. அவங்க 3 பேருக்குமே கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேலே தான். ஆனால் அண்ணனுக்கு மட்டும்தான் 60 வயதுக்கு கீழே. ஆனாலும் கூட அவருக்கு காலும் முடியாது. ஆனால் எங்கே குப்பை கிடந்தாலும் உடனே சீமார் எடுத்துகிட்டு வந்து கூட்டுவாங்க. பிள்ளைங்க மத்தியான நேரம் சாப்பிட்டுட்டு 2 டாய்லெட் வருதுன்னு சொன்னால் அந்த அம்மா வந்து கூப்பிட்டு போய் கழுவி விடுவாங்க. அவங்க இல்லைன்னா நான் தான் அதை செய்வேன். ஆனால் எனக்கு இந்த வருடம் என்னுடைய சுமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. நான் ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் முன்னாடி நின்று நடத்தணும்னா பின்னாடி எங்களுக்கு இவங்க எல்லாம் இருந்ததுனால தான். டம்ளர் கழுவி வைப்பாங்க, டெய்லி பாத்திரத்தை கழுவுவாங்க, டம்ளரை கழுவுவாங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளு. அடுத்ததாக என்னுடைய அருமையான பிள்ளைகள் வாலண்டியர்ஸ் தம்பிமார் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு இடத்துல கூட ஏன் தம்பி இப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிற மாதிரி வச்சுக்கவே மாட்டாங்க. வருவாங்க, கேட்பாங்க, அந்த வேலைகளை மாத்திரம் செய்வாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வேலையை மாத்திரம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு தடையில்லாமல் கரெக்டான நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. சாட் வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 10 நேரம் டீச்சர்ஸ் அனுப்புவாங்க. சாட் மறந்துட்டோம், பேப்பர் மறந்துட்டோன்னு எப்போ சொன்னாலும் முகம் சுளிக்காமல் வண்டியை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி அழகாக செஞ்சு கொடுத்தாங்க. இப்படி இவ்வளோ எல்லாமே டெக்கரேஷன்ஸ் பண்ணி கொடுத்தது எல்லாமே வாலண்டியர் தம்பிமார். இன்றைக்கி அழகாக பிள்ளைங்க கிரீடம் வச்சுருக்குறாங்க, அதை உட்காந்து நேற்று அவங்க தான் செஞ்சாங்க. வாலண்டியர் தம்பிமார் தங்கச்சிமார் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வெளியில் நம்ம ஏதாவது பால் வாங்கி கொடுத்தா வயிறுக்கு சேராமல் போயிடும் அப்படிங்கிறதுனால நீ கொடுத்த டொனேஷன்ஸில் நாங்கள் பால் இங்கேயே தான் ஆயத்தப்படுத்தி கொடுத்தோம். ஸோ அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு சரியான நேரத்துக்கு எங்களுக்கு கொடுப்பாங்க கிறிஸ்டோஃபர் அண்ணா ஃபேமிலி. கிறிஸ்டோஃபர் அண்ணா அண்ட் அவங்களுடைய அந்த அக்கா, அவங்க 2 பேரும் கரெக்டாக பால் காய்ச்சி வச்சுருவாங்க. எங்கள் தம்பிமார் 10:30 போகிறப்ப ரெடியாக இருக்கும் பால். ஆற்றி கொடுக்கணும், இல்லை ஆறாமல் சூடாக வேணும், எப்போ கேட்டாலும் அதை எல்லாம் முகம் சுளிக்காமல் எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. கிறிஸ்டோஃபர் அண்ணா ஃபேமிலிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜேந்திரன் அண்ணா, நம்மளுடைய கோயில் பிள்ளை அவர்களால் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தாங்க. எங்களை ஆலயத்தையும் சுத்தமாக வைத்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான போது தண்ணி எப்பெல்லாம் வேணும்னு கரெக்டாக பார்த்து அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ராஜேந்திரன் அண்ணா. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நீங்கள் முடிஞ்ச உடனே இங்கே நாங்கள் எக்ஸிபிஷன் வச்சுருக்கிறோம். இதை வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக டீச்சர்ஸ் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. டீச்சர்ஸ் நிறைய நேரம் இதுக்காக இருக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து இதெல்லாம் செஞ்சு இதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம், எப்படி சொன்னால் பிள்ளைகளுக்கு கதை போய் சேரும், பிள்ளைங்களை அந்த செல்ஃபோன்லேருந்து வெளியில் கொண்டு வரணும். அப்போ இதெல்லாம் வச்சு காமிச்சாதான் பிள்ளைங்களுக்கு அந்த இது எப்படி இருந்தது கதைன்றது தெரியும். அதற்காக நிறைய செஞ்சு வச்சுருக்கிறாங்க. தயவு செய்து முடிந்த எல்லாரும் இதை நீங்கள் விசிட் பண்ணிட்டு போகணும்னு அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இதில் நிறையா பெரிய பெரிய பிரம்மாண்டமாக செய்து வைத்திருக்கிறாங்க. அதை எனக்கு செய்வதற்கு உதவி செய்தது அருமை பிள்ளை ஏஞ்சலினுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆம்ப்ரோஸ்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதற்கு உறுதுணையாக இருந்த நான்சி அக்கா நிறைய நேரம் எங்களுக்கு இதற்காக உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் யாரையுமே மறக்கக்கூடாது. அவருக்கு நன்றி. எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க. அவங்களெல்லாம் நான் பேர் வாசி சொன்னால் இப்போ அதனால் நான் பேர் வாசிக்கும் பொழுது கிஃப்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா ஒரு தேங்க்ஸ் கார்டு ஒன்று வச்சுருக்குறோம்.
அதை வந்து பிள்ளைங்க உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க. ஒரு சிறிய ஒரு நன்றி சொல்லுகிற விதமாக நாங்கள் ஒரு கார்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கார்டு இப்போ கொடுத்துருவோம். நான் சொல்லி முடித்தோடனே அந்த கார்டு கொண்டு வந்து யார் யாரெல்லாம் உதவி செஞ்சீங்களோ எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி விதமாக ஒரு சிறிய ஒரு நன்றி கார்டு. அந்த வீட்டில் அந்த கார்டை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைங்க இந்த நாளில் கற்றுக்கொண்டது வேதத்தினுடைய சிறப்பு. 10 நாளும் வசனங்களை படித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எல்லா குழந்தைகளும் வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறாங்க. பிள்ளைங்களை செல்ஃபோன்லேருந்து எங்களுக்கு கடைசி நாள் ஃபீட்பேக் எழுதி கொடுத்தாங்க. நிறையா குழந்தைங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க. நான் ஃபோனுக்கு அடிமையாக இருந்தேன், நான் அதிலிருந்து மீள்வதற்கு எனக்கு வேத வசனம் உதவி செய்ததுன்னு. அதை காத்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை. பிள்ளைங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க, அறிக்கை செய்திருக்கிறாங்க. ஆனால் அதில் உறுதியாக நிலைத்து நிற்பதற்கு நாம தான் உதவி செய்யணும். நம்முடைய கைகளில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் குறைய வேண்டும். நாம் டிவி பார்க்குற நேரம் குறைய வேண்டும். பிள்ளைங்க தன்னால் குறைவாங்க. நாம் வேத வாசிக்கிற நேரம் அதிகமானால் பிள்ளைகள் வேதத்தை எடுப்பாங்க. கற்றுக் கொடுத்துருக்குறோம், அப்படியே ஒரு ஃபுல் சீலோட வெளியில் வர்றாங்க. அவங்கள பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுங்க. நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் சிறப்பாக செய்வோம். தொடர்ந்து இப்பொழுது நான் பேர் வாசிக்கும் பொழுது தேங்க்ஸ் கார்டை தம்பிமார் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்பொழுது நம்மளுடைய ப்ரோக்ராம் முழுவதுமாக லைவ் டெலிகாஸ்ட் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் முடிஞ்ச பிறகு போய் பார்த்துக்கலாம். ஸோ அதற்கு உதவியாக இருக்கிற ரவி அண்ணாவுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பேர் வாசிக்கிறேன். வாசிக்கும் பொழுது நீங்கள் அப்படியே எழுந்திருச்சு நின்னீங்கன்னா பிள்ளைங்க வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் இதற்காக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. ஜெனோ கிப்சன், வாலண்டியர் தம்பிமார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாலண்டியர்ஸ் உங்கள் கையில் கார்டு எடுத்துக்கோங்க. ஜெனோ கிப்சன், டேனிகா டேனிஷ், அவங்களுடைய பெற்றோர் எந்திரிச்சு நில்லுங்க. டேனிகா டேனிஷ் பெற்றோர் எந்திரிச்சு நிற்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படியே கொண்டு போய் கொடுங்க. அங்கே நிற்கிறாங்க பாருங்க. மிஸ்டர் போவாஸ், இந்த அண்ணா வந்திருக்காங்களான்னு தெரியல. இவங்க ஒரு ஆட்டோ டிரைவர். டெய்லி காலையில் வந்து அவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ண வர்றாங்க. பிள்ளைங்களை பார்த்துட்டு அவங்க உடனே 1000 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த அண்ணன் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல, எனக்கு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மிஸ்ஸஸ் பிரமிளா இம்மானுவேல் அம்மா, மிஸ்டர் வில்சன் தேவதாஸ், அவங்க எங்கே எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னு பார்த்து கொடுத்துருங்க. இம்மானுவேல் ஐயாட்ட கொடுத்துருங்க. ஐயாட்ட மிஸ்ஸஸ் ரோஸ் வர்ணா, மிஸ்ஸஸ் ரூபி, மிஸ்டர் குழந்தையப்பன், இல்லை எந்திரிச்சு நிற்கிறாங்க. தயவுசெய்து பெயர் படிக்கும்போது கையை உயர்த்தி எந்திரிச்சுக்குங்க. அப்படியே மிஸ்டர் எபினேசர் தேவபிரகாசம் இல்லை. அடுத்ததாக கேப்ரியல் ரோஷன் அண்ட் ஃப்ரிதா, அவங்களுடைய பேரண்ட் எந்திரிச்சு நில்லுங்க. மிஸ்டர் மாணிக்கராஜ், மிஸ் தேவதர்ஷினி, மிஸ் தேவதர்ஷினி அங்கே இருக்கிறாங்க பாருங்க. சிஜின் கிறிஸ்டோ, சிஜின் கிறிஸ்டோ பின்னாடி பாரு, பின்னாடி இருக்கிறாங்க. மிஸ்டர் சுரேஷ், ஜிதீஷாவோட அப்பா, ஜிதீஷாவோட ஃபேமிலி. அடுத்ததாக டேவிட் கெஷியா, டேவிட் கெஷியா அங்கே நிற்கிறாங்க, பக்கத்தில் உடனே கொடுத்துருங்க. மிஸ்ஸஸ் பிரேமா, இந்த அக்கா வரலன்னு இருக்கிறாங்களா? மிஸ்ஸஸ் பிரேமா இருக்கிறாங்க. விமல், கிருபாக்காவோட பையன் விமல் அந்த சைடு இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க.
அபிஷாவோட தாத்தா பாட்டி அம்மா இருக்கிறாங்க. அடுத்ததாக அடுத்த தலைமுறையினருக்கு நாம் கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அருமையான தம்பி நெல்சன் முதலாவது சம்பளம் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி தம்பி காணிக்க கொடுத்தாங்க. ஸோ நெல்சன் அவனுக்கு கொடுத்தாங்க. நெல்சன், ஷெரின் லின்சி, அடுத்த மிஸ்டர் சாம்பேல் முருகேசன் ஐயா, அமுதன் இனியா, அடுத்த மிஸ்டர் மோகன்ராஜ், தேன்மொழி அக்கா கிட்ட கொடுத்துருங்க. அடுத்து மினர்வா. இவங்களுடைய குடும்பம் நமக்கு ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் உணவு அளிப்பதற்கு அவங்க உதவி செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த வருடமும் அவங்க கொடுத்தாங்க. அடுத்ததாக தன்யா தர்ஷன், தன்யாவோட பேரண்ட் இல்லை. அடுத்ததாக காட்வின் குருபாதம் அண்ணா ஃபேமிலி யாராவது இருந்தீங்கன்னா எந்திரிச்சு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக மிஸ்டர் சோமு அங்கே இருக்கிறாங்கம்மா. அடுத்ததாக மிஸ்ஸஸ் பிரியா பாண்டி இங்கே இருக்கிறாங்க முன்னாடி. அடுத்து ஜூடா இவாஞ்சலின். அடுத்ததாக மிஸ்டர் ஞானமாணிக்கம், மிஸ்டர் செல்வின், அந்த பின்னாடி இருக்கிறாங்க மிஸ்டர் செல்வின் அண்ணா, பர்சனலேஜாவோட அப்பா. ஓகே. அடுத்ததாக ஒவ்வொரு நாள் இவங்கெல்லாம் வந்து நமக்கு பணமாக கொடுத்தாங்க. நான் வேணுங்கிற அன்னைக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சில பேர் குறிப்பிட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதில் நம்மளுடைய சபைச்சங்க செயலர் மிஸ்டர் ஏ ராஜேந்திரன் ஐயா அவர்கள், மிஸ்டர் எஸ் பெஞ்சமின், பென்னியன் அங்கே இருக்கிறாங்க, மிஸ்டர் நர்குணதாஸ், மிஸ்டர் ஜெய் விஜயண்ணா, மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ராஜ்குமார், மிஸ்டர் ராஜ்குமார், எல்லாம் கைகளை ஜெபராஜ், ஐயர் சொல்லியிருக்க கைதட்டு மிஸ்டர் ஜெபராஜ். அடுத்ததாக மிஸ்டர் சுரேஷ் சாமி பிள்ளை வரல நினைக்கிறேன். அடுத்து மிஸ்டர் பிரிட்டோ டேனியல், எங்களுடைய வாலண்டியர் தம்பி மிஸ்டர் பிரிட்டோ டேனியல். அடுத்ததாக லஞ்சுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. லஞ்ச் மற்றும் பேக் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு கிஃப்ட் லஞ்ச் பேக் வாங்கி கொடுத்த அண்ணமார்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதில் வந்து மிஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் அண்ணன் இன்னைக்கு வரலன்னு சொல்லி சொன்னாங்க. மிஸ்டர் இன்பராஜ் வரல. அடுத்தது மிஸ்டர் SW துரைராஜ் சார் வந்து இந்த தடவை நமக்கு ஒரு நாள் லஞ்ச் கொடுத்தாங்க. அங்கே இருக்கிறாங்க சார். சாருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாள் லஞ்ச் பிள்ளைங்களுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய ட்ரெஷரர் ஐயா அவர்களுக்கு அவங்க நமக்கு நேற்று லஞ்ச் கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு சிக்கன் பிரியாணி நேற்று ட்ரெஷரர் ஐயா மற்றும் சர்ச்சிலேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்த எல்லா டொனேஷன்ஸில் நாங்கள் மீதி இருக்கிற பணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் கிஃப்டோடு சேர்த்து லஞ்ச் பேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த லஞ்ச் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் பசியோட பிள்ளைங்களை கூப்பிட்டு போக வேண்டாம், நீங்கள் சாப்பிட வச்சு நீங்கள் கூப்பிட்டு போகலாம். இந்த இதுக்குள்ளே வந்து நம்ம சாந்தகுமார் அண்ணா, ஒரு நிமிஷம், சாந்தகுமார் அண்ணா கிஃப்ட்டு நமக்கு பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அண்ணா இங்கே இருக்காங்க, பின்னாடி இருக்காங்கம்மா. சாந்தகுமார் அண்ணா தான் ஒவ்வொரு வருடமும் பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க. இதை வந்தும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது இந்த பேக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த பேக் வாங்கி கொடுத்தவங்க வந்து ஸ்டீஃபன் ராஜ் அண்ணா, மிஸ்ஸஸ் சுசிலா அருமை நாயகம் அவர்கள் குடும்பத்தினர், மிஸ்டர் ரவிச்சந்திரன், மிஸ்டர் ஜி டேவிட். ஸோ இவங்க இருந்தீங்கன்னா இவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு போனாங்க வேலையாக இருக்குதுன்னு. அடுத்ததாக டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது மிஸ்டர் SP சாமுவேல் வேதமுத்து ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர். ஸோ இவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாருக்குமே நாங்கள் கரெக்டாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம். யாரையாவது மறந்துருந்தால் தயவாக எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வேணும்னு பண்ணுறதில்ல, நிறையா விஷயங்கள் பண்ணுறப்போ சில விஷயங்கள் மறந்து போவது உண்டு. யாருக்காவது நன்றி செலுத்த மறந்திருந்தாலோ இல்லை யாரையாவது ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் ஹர்ட் பண்ணியிருந்தாலோ எங்களை தயவாய் மன்னிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நிறைகளை சந்தோஷமாக மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க, குறைகளை எங்களிடம் மாத்திரம் பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். குறைகளை நாங்கள் சரி செய்து கொள்வோம் நிச்சயமாக. ஸோ இவ்வளவு நேரம் பொறுமை காத்த பேரண்ட்ஸுக்கு மிகுந்த நன்றி. ஏன்னா பேரண்ட்ஸ் இல்லைன்னா இந்த SBS சக்ஸஸே கிடையாது. சரியான நேரத்திற்கு பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டீங்க. பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஒட்டுமொத்தத்தில் எல்லாருக்கும் மிகுந்த நன்றியை SBS குழுவின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக பரிசு வழங்குதல். சந்தோஷ்.
இருக்காங்க இருக்காங்க. ஹலோ. முதலாவது நம்முடைய கிராம சபையைச் சேர்ந்த மரம்பிடுங்கி கவுண்டனூர். நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க. வாங்க பிள்ளைகள், பேரண்ட்ஸ் எல்லாருமே வாங்க. மரம்பிடுங்கி கவுண்டனூர் வாங்க, எல்லாரும் வாங்க. அப்படியே லைனாக நில்லுங்க. ஷெர்லின் எஸ். வாமா, நீங்களும் வாங்க, எல்லாம் வாங்க, லைனாக வாங்க. ஷெர்லின் எஸ், ஸ்டாலின் எஸ், பவுல் சாமுவேல், தர்ஷினி கே, ஹர்ஷித் எஸ்வி, ஜோஹன் ஜோயல், ஜிஷ்ணு, விபின், ஹர்ஷித், மரியா, டீச்சர் ஆர் அபிநயா. உங்களுக்கு சர்ச்சிலிருந்து வாங்கி கொடுத்த ப்ரைஸ் இருக்குது. அதே போல் லஞ்ச் பேக் இருக்குது. உங்களுக்கு சாப்பாடும் அதில் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்கிறது. சரிதானே? உற்சாகமாக நீங்கள் இன்னும் கிராமப்புறங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முனைப்போடு செயல்பட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செக்ரட்டரி சார் வாங்க, ட்ரெஷரர் சார் வாங்க, பிசி மெம்பர் வாங்க, வேறு யார் எட்வர்ட் வாங்க, பிசி மெம்பர் வாங்க, யார் யார் இருக்கீங்களோ ஒவ்வொருத்தருக்கு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து கொடுங்க சார். நிறைய அவங்களுக்கு தனித்தனியாக பேக் பண்ணியிருக்கு சார். சார் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று கொடுங்க. இங்கே வாங்க சார், ட்ரெஷர் சார். வா, காட் பிளஸ் யூ. ரைட், அப்படியே போய்க்கு கொடுங்க. அப்படியே பெற்றோர் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சார் கொடுங்க. வெரி குட். தம்பி வாங்க கொடுங்க. சின்னப்பராஜ் வாங்க, இந்த பொண்ணு கொடுங்க, கொடுங்க. இந்தாங்க. 5 பிள்ளைகள் இன்றைய நாளில் வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. 5 பிள்ளைகளுக்குரிய பரிசை அந்த ஊரில் ஊழியம் செய்கிற அருமையான பிள்ளைகளிடத்தில் ஒப்படைக்கிறோம். காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க. அப்புறம் யார் அது? பிகினர்ஸ் எட்வின் பிகினர் வாங்க. அம்மா ஐயா வாங்க. எட்வின் இமானுவேல் இதில் இருக்காது. ஐயா வாங்க, தம்பி வாங்க. வாங்க அப்படியே ஐயா கொடுங்க. பிகினர் ஏமா பிகினர் அப்படி லைன் அப்படி நிறுத்தி கூட்டு போங்க. லைன் அப்படி நிறுத்திடுங்க. வாங்க. இங்கே பாருங்க. ஜேன் பிபினா. அம்மா இங்கே வாங்க. டீச்சர் வாங்க, இன்னொரு டீச்சர் வாங்க. இங்கே நின்று இவங்க வாங்கணுன்னா இப்படி அவங்கள ஒரு ஆள் அனுப்பிட்டே இருங்க. ஒரு ஆள் இங்கே கொடுங்க, ஒரு ஆள் இங்கே அனுப்புங்க. பூனைக்குட்டி பார்த்து சிரிக்குது. வா தாங்க, இதுக்கு முதல்ல கொடுங்க. ஐடா மேக்டலின், ஜஸ்வின் ஜோஷ்வா, ஜெசிகா ரோஸ்லின். இப்போ அனுப்புமா. வாங்க வாங்க, ஆளுக்கு 3 பேர் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஐடா மேக். ஐடா நடப்பா. மெல்வின். தாத்தா போட்டோ எடுக்கிறாரு பாரு. மெல்வின், மைக்கேல், ஜஸ்வின் ஜோஷ்வா. போயிட்டே இருக்கணும். 3 பேருக்கு கொடுத்தா போயிட்டே இருக்கணும். வாங்க பாஸ்டர்மா வாங்க. அடுத்து வாங்க. ஜெசிகா ரோஸ்லினா, ஷியான். போயிட்டே இருங்க. கொடுங்கம்மா கொடுங்க. கிரேஸ்டியா, எடிட் மேன்மொழி, ஜோனா, ஏம்மா டீச்சர் சொன்ன 2 பேர் டீச்சர்ஸ் அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். கிரேசியாவுக்கு அவர்கள் தாயார் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆல்வின் ரெனிஷா. அடுத்து பிசி மெம்பர் அப்படியே கொடுங்க. ஆளுக்கு ஒரு 4 நாள் கொடுங்க. 4 நாள் கொடுத்துட்டு அப்படியே இடத்துக்கு போயிடலாம். ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுருவோம். ரெனல்டா கொடுத்துருங்க. அடுத்தடுத்து வாங்கம்மா. பேர் வாசிப்பா தம்பி. அடுத்தடுத்து பேர் வாசிங்க. பெர்னிட்டா மெக்லீன்,
Evangeline, Evelyn, Lipinia Pricey, Danya, Melki Jav, Melchizedek, Gracian, Caleb Daniel, Kenneth, next primary, Kamalesh, Kamalesh, வரல. Okay. Jenny Sahana, Evangeline, Regan, Sherwin, ஐயா ஒரே நிமிஷம். ஓகே. Sherwin, Judah Alexander, Judah Alexander, Abhisha Janavi, Jayasri, அங்க பாருப்பா, அங்க பாரு. Jayasri, Jitisha, Adeline Divina, Hey. Danica, நீ யார்? Danish, Isaac Brito, Artika Shri, Sherin Lindsay, Artika Shri, Monisha, Abhishek, திருவாளர் SW துர்ராஜ் ஐயா அவர்கள், ஸ்டீஃபன் ராஜ், இன்பராஜ், மினர்வா, அவர் மிஸ்டர் பென்னி, தயவுசெய்து முன்பாக வரும்படியா என்பது கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் சாந்தகுமார், டோனஸ் வாங்க. சீனியர் சிட்டிசன் ஐயா எந்திரிச்சு போயிடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க. உங்களுக்கு நீங்களும் ஒரு 2 பேர்த்துக்கு ப்ரைஸ் கொடுக்கணும். 2 நிமிஷம் இருங்க. அபிஷேக், ஒருத்தர் கால்வி பார்த்துட்டேன், ஏற்கனவே பார்த்துருக்கேன். இருங்க. இந்த ஆலயத்தினுடைய மிக சீனியர் சிட்டிசன், அவரிடத்துல பிரைஸ் வாங்குவது மிக ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எக்ஸாம் ரிட்டையர்ட் ஆனவங்க. வாங்க வாங்க வாங்க, ஏய் அங்க போய் வாங்க. வினிஷா வாங்க. ஜோஹன் தேவ், Sijon. Next junior, எங்க சாந்தகுமார் வாங்க. பண்றீங்களா? வாங்க. ஜெரோலின் ஐயா ஐயா உட்காருங்க. நன்றி ஐயா. ஜூனியர் கேர்ள்ஸ் ஜெரோலின் வாங்க. மிஸ்டர் பென்னி, ஆர்கனைஸ்ட் மிஸ்டர் பென்னி ஐயா அவர்கள். ஃப்ரித்தா, கிஃப்தா, ஜெனி, கிறிஸ்டினா, மினர்வாவுடைய அப்பா அம்மா யாராவது ஒருவர்.
சாமுவேல் ஜெரின். அவர் சாந்தகுமார் கொடுங்க. தேங்க்யூ ஐயா. வாங்க. இருடா ஒரு நிமிஷம். யாரும்மா பேர் என்னம்மா? ஒரே நிமிஷம் ஐயா. சீனியர் சிட்டிசன் வாங்க. சர்க்குல்ராஜ் தலைமை ஆசிரியர் கோவை அவங்க வாங்க. ரீகன் ஐயா. சாமியால் முருகேசன் ஐயா முன்னாடி வாங்க. சீனியர் சிட்டிசன்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படியே தலையை காமிச்சிங்கன்னா தயவுசெய்து அடுத்தடுத்து. ஐயா அந்த கடைசியில் உட்காந்துருக்கீங்களே பெரியவர் வாங்க. நீங்கள் தான் வாங்க. அவர் மெர்லின் மேகவர்த்தினி. கிருஷியா அதான் வர. நிதின், அபிஷேக் ஜோசப், ஹெலன் வினிஷா, சர்ச்சில் ஜெசிகா. நன்றி சாந்தகுமார் அவர்களே. சர்க்குல்ராஜ், ஜெர்வின் வின்சி. ரொனால்டோட அம்மா முன்னாடி வரலாம். ரொனால்டோட அம்மா ஜூதா. பிரைஸ் கொடுப்பதற்கு முன்பாக வரலாம். வரணும் சகோதரியே வாங்க. முன்னாடி வாங்க. ஜோஹன் டேவிட். சீனியர் வாங்க. ஜோஹன் டேவிட், கெசியா. நீங்க 2 பேரும் தான் வாங்க. ரித்திக் அர்னால்ட். வாங்க. சாரா ஹெலன் வர்ஷனா. வாங்க வருஷம் முன்னாடி வாங்க. வேற யார் சீனியர் சிட்டிசன்? அபிஷேக். ஐயரம்மா வாங்க. ஐயரம்மா தயவுசெய்து. ஐயோ நான் மறந்துட்டேன். வாங்க. ஐயரம்மா முன்பாக வரவும். பெனிஷியா. வாங்க மன அனுப்புங்க. பெனிஷியா. நீங்க அம்மா இவங்க எல்லாம் ஒரு செட். எஸ்தர் கேசியா. ரித்திகா ரஞ்சன். ஷெர்லின். அதான் சபரீஸ்வரன். விமல். சபரீஸ்வரன் வரல. மிஸ்டர் மாணிக்கம், என்ஜினியர் மாணிக்கம் அவர்கள் முன்பாக வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெயசுதன். மிஸ்டர் சோமு ஐயா அவர்கள் முன்பாக வரவும். மோனிஃபா. ஐயா அந்த கடைசியில் ஒரு ஐயா இருக்கார், அவர் வர. அபிஷேக். உனக்கு பின்னாடி பாப்பா. அபிஷேக் அவர் தான் வர சொல்லுமா. அபிஷேக் ஏ. வாங்க. ஏ அபிஷேக் தானே. ஆமா இவங்க இப்படி முடிஞ்சுதா? இன்டர்மீடியட். வாங்க வில்சன் சார் வாங்க. போகாதீங்க சார். ஐயா வாங்க. நீங்க எல்லாம் ஆளுக்கு 2 பேருக்கு கொடுங்க. வாங்க. வயசுக்கு மூத்தவங்க இல்லையா? அவங்க பிரைஸ் கொடுப்பாங்க, கொடுங்க. வாங்க சோமையா வாங்க. ஐயா நீங்க வாங்க. கேரன். இன்டர்மீடியட் தனுமிதா. கொடுங்கம்மா. ஜெஃப்ரின் சோஃபி. யார்? ஜஸ்லின். வரல. ஆயிரமா கையை காட்டுறேன். பிரிசிலா ஷெரின். மினர்வா. அங்க பாருங்க. அம்மா ஆளுக்கு 4 கொடுத்துட்டு அடுத்து வாங்க. அம்மா ஹென்ரியோட அம்மா வாங்க. ரீனா. ஹென்றி அம்மா வாங்க, முன்னாடி வாங்க. 2 பேத்துக்கு பிரைஸ் கொடுங்க. ரீனா. வாங்கம்மா, எதிர்த்து வாங்கம்மா. வேற யார் வயசானவங்க? அவங்க நிர்மலா வர சொன்னாங்க. நிர்மலா மேடத்தை வாங்க. சஹானா கென்ஷிகா. எங்க அம்மா அவங்க. ஐயோ. ஜென்சி ரிதன்யா. எங்க ராகுலோட அம்மா இருக்காங்களா? அனிஷியா. ராகுலோட அம்மா. போங்க ஆளுங்க 2 கொடுங்க. லோகேஸ்வரி.
போங்கம்மா, அனிஷா வரல. நீங்களும் போய் கொடுங்க. போங்க. எங்க ராகுலோட அம்மா போயிட்டாங்களா? இருக்காங்களா? வேற யாரு சீனியர்? ஏஸ்லின் ஒனேகா. நீங்களா சீனியர் இல்லை. வேற யாரு? கவிப்ரியா. ஏமா வாமா, உள்ளாடி வாங்கம்மா. ஏமா அமுதன். சொல்லுமா. பார்க்க மாட்டேங்குது. அபிஷேக். அம்மா வர சொல்லுன்ற பாரு. பேசுடா. டேவிட் கேப்ரியல். பேசுறேன். பேச மாட்டேன். கெவின். அம்மா வர உன்னவா விட்டேன். ஜோஷுவா பிரைட். மகளா? மூத்த ரெண்டாவது. ஜோஷுவா. ஃபர்ஸ்டா செகண்ட்? காட்வின் தாமஸ். அதைத்தான் கேட்குறேன். சாம் இமானுவேல். வரல. சாம் இமானுவேல். சச்சின் கிறிஸ்டோ. வேற யாரு நதீஷ். சீனியர்? ஐயா வாங்க. திவிஜ். நீங்க தான் வாங்க 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 வாங்க. முன்னாடி வாங்க. நம்ம தான் மூத்தவர்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதம். வாங்க. சீனியர். வாங்க. கேப்ரியல் ரோஷன். கிறிஸ் ஆண்டர்சன். வாங்க. தேவப்பிரியன். சஞ்சய் காட்சன். ஜபின் ஜோயல். ஜெயசூர்யா. வரல. ரிச்சர்ட் ராஃபல். இங்க வாங்க. நீங்கள் வாங்க. ஜோயல் அஸ்டின். ஜெயசூர்யா வரல. வாங்க எந்திரிச்சு வாங்க. மாமா வாங்க எந்திரிச்சு வாங்க. எந்திரிச்சு வாங்க. வாங்க வாங்க. நீங்க 2 பேர்த்து கொடுங்க. எல்லாம் வயசானவங்க. ஆட்லின் மெட்டில்டா. வாங்க. நீங்க ஒரு 2 பேர்த்து கொடுங்க. வேறு யாராவது என்ன? ஏஞ்சலின் மெர்சி. அப்புறமா கேட்டுக்கலாம். ஹேனா. சரி இருங்க, கொடுங்க. சீனியர் கொடுக்குறப்ப பொறுங்கம்மா. சீனியர் கொடுக்குறப்ப கொஞ்சம் பொறுங்க. இன்னொன்று கொடுத்துருங்க அவருக்கு. இன்னொன்று கொடுத்துருங்க. இனியா. இருமா. சரியா, நன்றி. எத்தனை கொடுத்தீங்க? போயிட்டு வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க. பாஸ்டர்மா வாங்க. பாஸ்டர்மா சீனியர் பிள்ளைகளுக்கு பாஸ்டர்மா. சீனியர் பிள்ளைகளுக்கு பாஸ்டர்மா கொடுக்குது. அம்மா பாஸ்டர்மா நீங்களும் வாங்க. சும்மா ஒரு 2 சீனியர் பிள்ளைகளுக்கு வாங்க. அதனால தான் சீனியர் பிள்ளைகளுக்கு பாஸ்டர்மாவும் ஹர்ஷினி. ஜெருஷா. ஜொஹேனா. அங்கே திரும்பு. வாங்கம்மா, மெதுவாக வாங்க. இங்கே வா இங்கே வா. பாஸ்டர்மா இங்கே வரவும். பாஸ்டர்மா இங்கே வரவும். சீனியர் பிள்ளைகளுக்கு முழுவதும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. மாற்றி மாற்றி 2 பேர் 2 சீனியர் 2 பேர் இருக்கீங்க, கொடுங்க. ஜாஸ்பர் ரூ. பிரின்சி. சிவசங்கரி. கொடுங்க கொடுங்க. ஒன்று 2 கொடுங்க. சரி. வெரி குட். சிவசங்கரி. டீச்சர்ஸ். சுதா வாங்க. வாலண்டியர்ஸ் மிஸ்டர் பிஜே அப்புராஜ். அப்புராஜ் அவர்கள் முன்பாக வந்து உனக்கு தான் கொடுக்குறாங்களா? நான் வாங்கி தரேன். அப்புராஜுக்கா? மிஸ்டர் குமார். உங்களுக்கு கொடுங்க. இப்போ இது யாருக்கு? வாலண்டியர்ஸுக்கு பிரைஸ் கொடுக்க போகிறோம். மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கு இவர்கள் அடித்தளமாக இருந்தவர்கள். எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாம் மொத்த வாலண்டியர்ஸ் வாங்க. முன்னாடி வாங்க. வாங்கம்மா. வாலண்டியர்ஸ் எல்லாரும் முன்னாடி வாங்க. எல்லா வாலண்டியர் தம்பிமார் முன்னாடி வந்துருங்க. எல்லாம் முன்னாடி வாங்க பாப்பா. அப்படி வாங்க. அவங்க டீச்சர், நீங்க வாலண்டியர். வாலண்டியர் தம்பி வா. ராஜா. சரி. பிரசன்னா. வாங்க. வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் ஒரு கை தட்டிடலாமா? ஓடி ஆடி எல்லா பிள்ளைகளுக்கும் அனைத்து உதவி செய்து
வாலண்டியர்ஸுக்கு தபஸ்வினாவா? தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பொள்ளாச்சி சபை குரு செயலர் பொருளர் மற்றும் சபை சங்கத்தின் சார்பாக பரிசு கொடுக்கப்படுகிறது. எடுத்து கொடு, வரிசையா கொடு. அப்படியே எடுத்து கொடுங்க. மிஸ்டர் அப்புராஜ், மிஸ்டர் குமார், மிஸ்ஸஸ் மரியம் அம்மா. God bless you. Right. அடுத்து தம்பிமார் ஜோசப், அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருங்க. 4 பேருக்கு இருக்கும். தம்பி சர்டிபிகேட் கொடுத்துருமா வாலண்டியர்ஸ் தம்பிமார். ஜோசப், நெல்சன், டாரிஸ், பிரிட்டோ டேனியல், அவங்களுக்குலாம் சர்டிபிகேட் இருக்குதுடா, உங்களுக்கு கொடுத்துருங்க. அது பிரிட்டோ டாரிசன், நெல்சனுக்கு கொடுத்துருங்க. பிரிட்டோ டேனியல் வாங்கியாச்சா சர்டிஃபிகேட்? ஓகே. மரியம் அம்மா கொடுத்துருங்க. அடுத்தது ஜெனோ கிப்சன், மனோ டேனியல், நிதிஷ் வாங்கிட்டியா? நிதிஷ், ராஜா எல்லாரும் வாங்கிட்டீங்களா? கோயில் பிள்ளை ராஜேந்திரன் அண்ணா. கோயில் பிள்ளை முன்பாக வரவும். கோயில் பிள்ளை ராஜேந்திரன் அண்ணா. தனியா கொடுங்க. ராஜேந்திரன் அண்ணா. ராஜேந்திரனுக்கும் ஒரு கை தட்டலாமே. எப்போ வேண்டுமானாலும் வந்து ஆலயத்தை திறந்து விளக்குகளை போட்டு அப்பப்போ காணாம போயிடுவார், அதனால தப்பு இல்லை. ரைட். பேக் ஒன்று எடுங்க. டீச்சர்ஸ் ஏம்மா எல்லாத்தையும் கொடுத்து வாங்க ப்ளீஸ். டீச்சர்ஸ் முன்னாடி வாங்க பாப்போம். டீச்சர்ஸ் எல்லாருமே முன்னாடி வந்துருங்க. எல்லா டீச்சர்ஸ் முன்னாடி வாங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி எங்களோட எக்ஸிபிஷன் பார்த்துட்டு போயிருங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே முன்னாடி வந்துருங்க. டீச்சர்ஸ் அவ்வளோதானா? வாமா நீங்கள் நில்லுங்க. அந்த வாலண்டியர் இப்படி வாமா. ஷால் போடாமல் வந்தேன்னு நான் தெரிய திட்டுவேன். டீச்சர்ஸுக்கு எல்லாம் ஒரு கைதட்டி வாழ்த்து சொல்லிடலாமா? மிக சிறப்பாக இந்த ஆண்டு பிள்ளைகளை உருவாக்கினவர்கள். ரொம்ப பொறுமை, ரொம்ப சகிப்புத்தன்மை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனப்பாவம், நேரத்தை அவர்கள் பிள்ளைகளுக்காகவே செலவழித்தவர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய தாளந்துகளை கண்டுபிடித்து உருவாக்கினவர்கள். இன்னொரு சிறப்பு கை தட்டிடுவோம். வாங்க, பேர் வாசிங்கம்மா. உங்களுக்கு பையெல்லாம் இல்லையா? மெர்சி ஹரிணி. God bless you. ரைட். ஸ்பெஷலாக இருக்கு. ஜெபிலா கிரேஸ் பாய். God bless you. ராணி ஜெனிஃபர், அவங்க நீங்க வரல. ஜெனிஃபர். God bless you. ஹெப்சிபா நான்சி. ஹலோ. ஹெப்சிபா நான்சி. இப்படி வாம்மா, இப்படி வாம்மா. அதுக்கு உங்க அப்பா பார்த்து தான் கவரேஜ் பண்ணிருக்காரு. ஒரு சிரிப்பு சிரிச்சுறாங்க பார்த்து. தேன்மொழி. தேன்மொழி. இந்தாம்மா. மிஸ்ஸஸ் நிர்மலா. அங்க பார்த்து கவரேஜ் பண்ணு. சரி, இப்படி வாங்கம்மா, முன்னாடி வாங்க. மிஸ்டர் சந்தோஷ் எடிடியா. வாங்க. மிஸ்டர் நர்குணதாஸ். God bless you. Right. மிஸ்ஸஸ் ஜாஸ்மின். God bless you. வாங்க. தோத்திரம் ஜாஸ்மின். இங்கே இதை பார்த்து வாங்க.
கொஞ்சம் ஆஃபீஸ் திறந்துடு பார்த்துப்படி. No.